லைஃப்பில் நீங்கள் எப்போவாச்சும் பின்னாடியே இருக்க மாதிரி லேட்டாகவே ஒரு விஷயத்தையும் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? யாராவது உங்கள் முன்னாடி உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டோட க்ரோத்தை பற்றி பெருமையாக பேசும்போது ஒரு செகண்ட் உங்கள் மனசு அப்படியே சுருங்கி போகும். அது வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. இன்ஃபேக்ட் கவலை கூட பட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஃபீலிங்க்கு ஒரு நேம் இருக்குது. அது என்னன்னா கம்பேரிசன் செரிமோனி. இது என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு ஒரு கணக்கே இல்லை. நீங்கள் பிறந்த அன்னைக்கே இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு சின்ன குழந்தை கூட இந்த கம்பேரிசன் செரிமோனிலேருந்து தப்பிக்க முடியறதே இல்லை. இங்கிலீஷில் ஒரு விஷயம் இருக்குது, மெஸ்மரைசிங் மித்துன்னு. இங்கே யாருமே சொல்லாத ஒரு உண்மை என்னென்னா, மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணுறது உங்கள் தப்பு கிடையாது. அது நம்ம சிஸ்டத்திலே இருக்க ஒரு டிசைன் ஃப்ளா. நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க யாருமே நமக்கு ட்ரைனிங் கொடுக்கறதே கிடையாது. ஆனால் மற்றவங்களோட நம்மளை எப்படி கம்பேர் பண்ணணுங்கிற விஷயத்தில் நாம் ஒரு எக்ஸ்பர்ட்டாகவே வளர்ந்துருக்கோம். நாம் மிஸ் பண்ணின பேலன்ஸ். உண்மையிலேயே இங்கே யாருக்கு முன்னாடியும் இல்லை, யாரும் யாருக்கு பின்னாடியும் இல்லை. நாம் எல்லாருமே யூனிக், அவ்வளோதான். இது யோசிச்சு பாருங்கள். உலகத்தில் இருக்க எல்லா கப்பலும் ஒரு இடத்துக்கு போனால் என்ன ஆகும்? எல்லா பிளேனும் ஒரே டைரக்ஷனில் போனால் என்ன ஆகும்? ஒரே ரூட்னு ஆரம்பத்தில் ஈஸியாக இருக்கலாம், ஆனால் கடைசியில் புதுசாக கண்டுபிடிக்க அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் லைஃப் அப்படி இல்லையே. உங்களுக்கு ஜப்பான் போகணுன்னா நீங்கள் டோக்கியோக்கு தானே பிளேன் ஏறுவீங்க. சுவிட்சர்லாண்ட் போகணுன்னா ஜூரிச்சுக்கு தான் போவீங்க. ஏர்போர்ட்டை நின்றுக்கிட்டு நான் ஜப்பான் போகிற பிளேனையும் சுவிட்சர்லாண்ட் போகிற பிளேனையும் நீங்கள் என்றைக்காவது ஒப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ரெண்டும் வேறு வேறு பயணம். அது என்றைக்கும் ஒன்றா இருக்கவே முடியாது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நம்ம அதை தான் பண்ணுறோம். வேறு பயணத்தில் இருக்க, ட்ராவலில் இருக்க ரெண்டு பேரை எடுத்துக்கிட்டு, ட்ராவல் நீங்கள் சொல்கிறது லைஃப் ஜேர்னி, அவங்க ஏதோ ஒரே இடத்துக்கு போகிற மாதிரி ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம். ஒரு விஷயம் தெரியுமா, உங்களை தவிர வேறு யாருக்கும் உங்கள் வளர்ச்சியை பற்றி நிஜமாக அக்கறை கிடையவே கிடையாது. நம்மெல்லாம் ஒரு டைம் மிஷின் பயணம் போகலாமா? திரும்ப பழைய காலத்துக்கே போகணும். வருஷம் 1990. உங்களுக்கு அப்போ ஒரு 7 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க. உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை ஒரு ஃப்ரெண்டோடு ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு அவனோட ஃப்யூச்சர் பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறான் அவனுக்கே தெரியாமல். உங்கள் வீட்டு சாப்பாட்டு டேபிளில் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் அவங்க பேர் வராமல் இருக்காது. முன்னாடி உங்கள் வீட்டில் என்ன வசனம் ஓடிச்சோ அதே வசனம், அதே டைலாக் தான் அங்கேயும் ஓடிச்சு. கேரக்டர்ஸ் மட்டும்தான் மாறி இருக்காங்க. அவங்க வீட்டு டாக்ஸில் நீங்கள் தான் ஹீரோ, அவனோட சொந்த கதையில் அவனே வில்லனாக வந்து நிற்கிறான் பாருங்க. உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட நல்லா வரும், கான்ஃபிடென்ஸும் அதிகம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ட்ராயிங் வரைய ரொம்ப பிடிக்கும், அவன் ரொம்ப டிசிப்ளினாகவும் இருப்பான். அவன் வீட்டில் உங்கள் கிரிக்கெட்டையும் கான்ஃபிடென்ஸையும் சொல்லி அவனை திட்டுறாங்க. உங்கள் வீட்டில் அவனோட டிசிப்ளினையும் ட்ராயிங்கையும் சொல்லி உங்களை திட்டுறாங்க. ரெண்டு பேருமே உங்களோட வீட்டில் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க, மனசுக்குள்ளவே சுருங்கி போய். நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, லைஃப்பில் எப்போவாவது நீங்கள் பின்னாடியே இருக்க மாதிரி லேட்டாக போகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்ட்டு. இப்போது அதை நான் இந்த ஃப்ரெண்ட் ஸ்டோரியோட லிங்க் பண்ணுறேன். பிகாஸ் நீங்கள் ஜப்பான் போகிற ஃப்ளைட்டில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் சுவிட்சர்லாண்ட் போகிற ஃப்ளைட்டில் இருக்கும். நீங்கள் ரெண்டு பேரும் வேறு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க. சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆன அந்த கம்பேரிசன் தான் உங்களை இப்போது நீங்கள் உங்களோட 20ஸ்லேயோ 30ஸ்லேயோ 40ஸ்லேயோ இருக்கலாம், உங்களுக்கு நீங்கள் லேட்டாகவோ பிஹைண்டாகவோ இருக்கிற ஃபீலை கொடுக்குது. உங்களோட ஜேர்னியில் நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க, கரெக்டாகவே போய் சேருவீங்க. வேறு யாரோட டெஸ்டினேஷனையும் நீங்கள் கம்பேர் பண்ணாத வரைக்கும் நீங்கள் லேட்டும் கிடையாது, நீங்கள் பிஹைண்டும் கிடையாது.